ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு டேக் குக் ஒன் ஷாட் தான். என்னடா சீரிஸ்லயும் டேக் குக் தான், ஒன் ஷாட்லயும் டேக் குக் தான் அப்படின்னு சில பேர் கடுப்பாவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இது வந்து ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட்டா, ஸோ அதனால வந்து டேக் குக்கோட வந்திருக்கேன். சில பேர் வந்து நானும் தானே பர்த்டே ரிக்வெஸ்ட் குடுத்தேன், நீ பண்ணியா? அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டுவீங்க எனக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய சாரி. என்ன மன்னிச்சிடுங்க. இப்போது நான் ஏன் பல்ல பல்ல காட்டிட்டு பேசுகிறேன்னு தானே நினைக்கிறீங்க. ஏன்னா இந்த ஒன் ஷாட்டோட ஒன்லைன் வந்து என்னென்னா ஹாரரில் வேணுமா அவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன ஆசையோ தெரில. எனக்கு என்னென்னா நான்லாம் சும்மாவே பயப்படுவேங்க. சும்மா பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பூன்னு சொன்னாலே நான் பயந்துருவேன். இப்போது நான் தனியாக உட்காந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த மூலையிலேருந்து எது வரும்னு தெரியாமல் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதான் ரொம்ப பயமாக இருக்குது. நான்லாம் ரொம்ப பயந்தாங்கோலி. சப்போஸ் இதில் வந்து ஏதாவது ஒரு ஜீவன் பயத்தில் கத்தி அலறி ஏதாவது ஒரு கேரக்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக நான் தான். என்ன இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் அந்த இது இருக்கும். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுக்குறேன். ஏன்னா நார்மல் ஸ்டோரியை விட இந்த ஹாரர் இந்த மாதிரி சில இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும். ஏன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் வராது. ட்ரை பண்ணுறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்போஸ் நல்லா இல்லைன்னா மட்டும் திட்டிடாதீங்க. அவங்க வந்து அவங்க பர்த்டேக்கு நான் அவங்க எஃப்எஃப் கேட்கணுக்கா அப்படின்னாங்க. நான் பண்ணுறேன், நல்லா இல்லைன்னா உங்கள் பர்த்டேவை மனசில் வச்சுட்டு என்ன திட்டாதீங்க. ஓகேடா, இப்போது நம்ம கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு ரூமை தான் காட்டுறோம். ஸோ அந்த ரூமுக்கு வாசலில் நின்றுட்டு ஒரு பர்சன், டேய் கதவு திறங்கடா, டேய் திறந்து தொலைங்களேன்டா, சீக்கிரம்டா டைம் ஆச்சு, வேன் வேற வரப்போகுது, வந்து தொலைங்கடா, டேய் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டு போங்க, லக்கேஜாவது கொடுங்கடா, டேய் டேய் கதவு திற, கதவு சும்மாரு விடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பர்சன் செம்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். வெளியில் இருக்க பர்சன் அப்படியே அந்த டோர் கிட்டக்க அதை நல்லா வச்சு ஒட்டி கேட்டுட்டு, டேய் நாதாரிட்டியான் அவனை விட போறியா இல்லையா? அப்போ ஜங்குக்கா கதவு தோற, ஜங்குக்கா ஏய் சும்மாறா, சும்மா இருட்டான், டேய் ஜங்குக் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போய் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறான். அங்கே வெளியில் நிற்கிற பர்சன் அப்படியே செம்ம கோவமாக அவன் கையை ரெண்டையும் கட்டிட்டு ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். அது பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குது. ஜங்குக்கு அப்படியே அந்த பர்சன் கன்னத்தில் கிள்ளிக்கிட்டே, ஜிமினா என்னடா எதுக்கு இப்போ கதை தட்டிகிட்டே இருந்த? ஜொமினாவா தள்ளுறா, ஃபஸ்ட்டு லக்கேஜை கொடுங்கடா. இவனுங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டிங்க. அங்கே போய் இன்னும் என்னென்ன பண்ண போகிறீங்களோ? ஏய் நான் சிங்கிளாக இருக்கேன்னு கத்துறியா? சிங்கிளா? நானா எப்படா பார்த்தேன்? நான் சிங்கிள் எப்படா பார்த்தேன்? சண்டைக்கு போகாதடா, இருடா. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டா ஊரில் யாருனா நம்புவானாடா? நம்பவே வேண்டாம் இவனெல்லாம். சரி ஜிமன் கத்தாத. இங்கே பார்த்தேன், என் ஆள் வருவான், என் பூனை வரும், வர வரைக்கும் நான் சிங்கிள், வந்ததுக்கப்புறம் நானும் ரொமான்ஸ் பண்ணுவேன்டா, நடு ஹாலில் உட்காந்து பண்ணுவேன்டா. நீ என்ன பண்ண நானும் பார்க்குறேன்டா. பக்கத்தில் நானும் பண்ணுறேன், நீ வேணா பார்க்குறியா? ஏச்சி முதல்ல லக்கேஜை கொடு, ஆளை முடிஞ்சேன் பாரு. டேய் ஜங்குக், இங்கே பார், அவனை நீ கூட்டிகிட்டு வா, வராட்டி போ, நான் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறேன். இருடா வரேன்டா, நீ வந்தாவா வராட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே கோவத்தில் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறான். இங்கே அப்படியே ஜங்கு கோவமாக திரும்பி பார்க்குறான். அவங்க அதை பார்த்துட்டு, அண்ணா என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை, ஏன்டா அப்படி அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்க? சின்ன வயசுலேருந்து நாங்களாம் அப்படி தான், நீ வா எனக்கு கொஞ்சமாக ஒரு மொத்தம் கூட கொண்டுருவேன், வெளியே வாங்க முதல்ல. எவ்வளோ நேரமாக, அரை மணி நேரமாக போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க. என்னடா டார்ச்சர்ன்றப்போ சுக்குன்னா? டார்ச்சர் தான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அங்கேருந்து போகிறான். ஸோ இப்போது என்னென்னா எல்லாருமே, அதாவது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு குட்டி ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு பீச் சைட் போகலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி போகிறாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி தான் ஜங்குக்கு
ஜங்குக்கும் டேவும் அப்படியே ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. ஆனால் நம்ம ஜிமன் தான் பாவம், அவனோட பூனைக்குட்டி தான், அதாவது நம்ம யொங்கி தான் வெளியூருக்கு போயிட்டான். ஸோ அவன் ஊருக்கு போயிட்டான், வீட்டில் வர சொன்னனால. ஸோ அவன் ஊருக்கு போயிட்டான். இங்கே ஜிமன் பாவமாக உட்காந்துருக்கான். ஏன்னா எல்லாருமே கப்புள்ஸாக இருக்கானுங்க, அவன் தான் தனியாக இருக்கான். ஸோ அவன் அப்படியே பாவத்தில் அதை எல்லாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, நான் சிங்கிளாக இருக்க வரைக்கும் நீங்கள் எவனு கமிட்டடாக சுற்றக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாருமே போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான். இதே மாதிரி கீழே போயிட்டு இன்னொரு பேரையும் டிஸ்டர்ப் பண்ண அவன் அடி வாங்காத குறையாக ஓடி வரான். அது அப்போ ஜங்குக்கு வந்துட்டு, டேய் இதே தான் வேலையை பார்த்துட்ருக்கியா நீ? ஆமாம், அப்புறம் நான் சிங்கிளாக சுற்றிட்டுருக்கேன், நீங்களாம் மூளை ரொமான்ஸ் பண்ணுவீங்க, நான் பார்க்கணுமா? அதெல்லாம் முடியாது, நான் என் ஆளை கூப்பிடுங்க, நான் ரொமான்ஸ் பண்ணிட்டு வரேன். ஐயோ கடவுளே, அவன் தான் ஊருக்கு போயிருக்கான்ல. அவன் ஊருக்கு போனப்போ நீங்கள் ஏன் ட்ரிப்பு பிளான் பண்ணீங்க? நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் சிங்கிளாக வந்தேன்னா நீங்களும் சிங்கிளாக வாங்க. இந்த மாதிரி ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம், பரவாயில்லையா? ஐயோ நீ பண்ணாலும் பண்ணுவேடா. தெரியுதுல்ல, சரி வாங்க கிளம்பலாம், வேன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் திங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கானுங்க. ஸோ ஜிம்முன்னு ஒரு மாதிரி கோவமாக தான் எடுத்து வச்சிட்ருக்கான். அங்கேருந்து டே வந்து ஜிம்முனோட முதுகுலேயே ஒரு அடி அடிச்சுட்டு, என்ன மச்சான் என்ன ஹாப்பியாக இருக்க போல, பற்றியா நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் கிட்டான் பேக் எடுக்க பேக் வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜிமன் தூக்குன ஒரு சூட்கேஸை தூக்கி டேயோட காலில் போடுறான். காலில் போட்டு தூக்கி உள்ளே வச்சுட்டு வாடா பா நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அடிக்க போகிறான். ஜிமன் பாடாடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேனில் ஏறி ரொம்ப நேரம் ஆகுது. அவன் தேடி பார்த்தான். ஜிமன் நாங்கள் உள்ள ஜன்னல்லேருந்து, டே மச்சான் என்னையா தேடுற? சரி தேடு, அந்த லக்கேஜ் மட்டும் எடுத்து உள்ளே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்கிறான். டே வந்து அப்படியே அந்த சூட்கேஸை வந்து ஒரு எட்டி உதைக்கிறான். அப்பா போ. மச்சான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அது உன்னோட தான், வேண்டாம்னா விட்டுரு வந்துரு அப்படின்னு சொல்கிறான். டேக் வந்து இவனை அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே இந்த சுர்கேஸை எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு மேலே அப்படியே கையை போட்டுட்டு அப்படியே அழைச்சிட்டு போகிறான். ஷோல்டரில் கை போட்டு அழைச்சிட்டு போகிறான். ஸோ ஜிம்மன் அதை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிக்கிறான். அப்போது கரெக்டாக ஜிம்மனுக்கு கீழே நின்றுட்டு ஜங்குக்கு பிடிச்சி ரொம்ப 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 ஒரு டீப் கிஸ் பண்ணுறான். ரொம்ப 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 டீப்பாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஜிம்மனை திரும்பி பார்க்குறான். ஜிம்மன், டேய் இங்கே பாருங்கடா, சிங்கிள் சாப்பத்தை வாங்காதீங்கடா, இதான்டா எனக்கு சான்ஸு, பண்ண வேணாம், என்னென்ன பண்ணியிருப்பேன் நான் கம்மிட் ஆகிற வரைக்கும், சாவு மச்சான், நீ வாடா வா, பீச்சுக்கு தானே போகிறோம், உப்பு தண்ணியில் போட்டு உருட்டி எடுத்து வறுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே உட்காடுறான். ஸோ ஜங்குக்கும் டேவை பார்த்து, ஏன் இப்படி பண்ணுறான், அவன் பாவம், இங்கே பாரு அவன் மூஞ்செல்லாம் எப்படி ரெட் ஆகிடுச்சின்னு பாரு, ஐயோ கோழி குஞ்சு பாவம், கோழி குஞ்சு எப்போ பார்த்தாலும் நீ எப்படி தெரியுமா டீஸ் பண்ணுவான், அதுவும் கம்மிட் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் தலைவர் எனக்கு முன்னாடியே கம்மிட் ஆகிட்டாரு, அதனால் என்னென்ன பார்ப்பான் தெரியுமா, என்னென்ன பண்ணுவான் தெரியுமா, அதுவும் என் கண்ணு முன்னாடி. என்ன அந்த மாதிரிலாம் இல்லை, கிஸ் பண்ணுறது ரொமான்ஸ் பண்ணுறதுலாம் என் கண்ணு முன்னாடியே பண்ணுவான், கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், இப்போதான் எனக்கு மெம்மா இருக்குல்ல, அப்போது இன்னும் ஒன்று வெறுப்பேற்ற வேண்டாமா, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை வந்து அவங்க அப்படியே அழைச்சிட்டு போகிறான். கரெக்டாக ஜிம்மன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, ஒரு பேக் சீட்க்கும் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருப்பான். கரெக்டாக டே வந்து அங்கே நின்றுட்டு ஜங்குக்கா இந்த கார்னர் கரெக்டாக இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அழைச்சிட்டு போகிறான். ஜிம்மனுக்கு நான் அப்படியே எரியுது டே அப்படிங்கிற மாதிரி அவன் முறைக்கிறான். அப்படியே அவங்க போய் பின்னாடி செட்டில் ஆனால் அங்கே டே தான் அவன் ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த சவுண்டை ஜிம்மன் கேட்டு, டேங்க என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற, என் மாமாவை கொஞ்சிட்ருக்கேன், டேய் இன்னும் பஸ்ஸே எடுக்கலடா, இன்னும் இந்த வேனே நகரலடா, ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணுற, அதை நகர்ந்தா என்ன நகரலன்னா என்ன, என் பக்கத்தில் என் ஆள் இருக்கான், நான் வச்சு செய்கிறேன், உனக்கு என்ன, தயவு செஞ்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது பேர் ஏதாவது பண்ணி தர, சவுண்டில் எதுவும் கேட்காது, அதனால தானே நான் இப்போ பண்ணுறேன், ஏண்டா என் ஜங்கு
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமின்குன்னா டேய் அநியாயம் பண்ணுறடா நீ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே தான் அந்த வேனு கிளம்புது. எல்லாருமே அந்த பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங்கு 2-3 நாள் வந்து தங்குற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு நைட் கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கும் ஜிம்மனும் தான் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்துட்டே வந்து ஜங்குக்கை பிடிச்சி அவன் பக்கத்தில் இழுத்து உட்கார வச்சுக்கிறான். அது ஜிம்மன் பார்த்துட்டு எப்பப்பா உன் ஆளை ஒன்றும் நாங்கள் எதுவும் பண்ணல, ரொம்ப அப்படியே பொத்தி பார்த்துக்காத, என் ஆளை நான் தான் பார்த்துக்கணும், நீயா பார்த்துப்ப, ஐயோ ரொம்ப தான், எங்களுக்கும் ஆள் இருக்கு, அவன் வந்தானா இன்னும் ரொம்ப நல்லா பார்த்துப்பான். ஓ வர சொல்லு, யார் வேண்டான்னா படா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு போதும் இது ஒரு விஷயம் ஆரம்பிக்காமல் கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் அப்படியே கேம்ப் ஃபயரில் அந்த பாட்டை வந்து கேட்டு ஒரு மாதிரி குட்டியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கானுங்க. ஸோ எப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆன பிறகு எல்லோரும் உட்காந்து வாங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு பொண்ணு தான் பேச ஆரம்பிக்கிறான். ஹே காய்ஸ் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு என்ன? யாருக்காவது உங்கள் பாஸ்டில் ஒரு ரொம்ப ஹாரரான விஷயம் நடந்திருக்கா? இல்லையே. ஏன்? ஆக்சுவலி எனக்கு ஒன்று நடந்திருக்கு, அதுதான் சொல்லலாமேன்னு கேட்டேன். சொல்லு கேட்போம். வேண்டாமே. ஏன்டா? பயமாக இருக்கு. அவனு சொல்லவே இல்லைடா. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, இருட்டாக வேறு இருக்குது, வேணாம். ஜங்குக் அதனால தான் சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்டோரி கேட்டால் அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். நீ வேணா கேட்டு பாரு. ரொம்ப அமைதியான இடம், லேசாக சில்லுன்னு காற்று, இங்கே மட்டும் வெளிச்சம், அதுவும் அந்த நெருப்புலேருந்து, அதுவும் நல்லா கவனித்து பார்த்தோன்னா இந்த அலையோட சத்தம். இந்த நேரத்தில் நம்ம கதை கேட்டோன்னா எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு பேய் கதை, உண்மையான கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் போகிறா. ஸோ போஜாங்க பக்கத்தில் ஜிம்மன் தான் ரொம்ப பயங்கரமாக கத்திடுறான். ஏதோ பயத்தில் அவன் ஐயோ இவனை இறக்க வச்சுட்டாங்க, யாராவது எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த சவுண்டை கேட்டு ஜங்குக்கு பயந்து மேலே போய் விழுந்துடுறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். அங்கே ஜிம்மன் தான் அப்படியே கீழே விழுந்து புரண்டு அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் மூடி மூஞ்செல்லாம் மூடிட்டுருக்கான். அப்போது அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப சிரிக்கிறாங்க விழுந்து. என்னடான்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே லைட்டாக கண் திறந்து பார்த்தா, நாயை உருப்பிடுவியா நீலாம், ஏன்டா இப்படி வந்து பயமுறுத்துற, பரதேசி. டே ஜிம்மன், அது உனக்கு ஒரு ஹாப்பி சர்ப்ரைஸாக இருக்கும்னு. ஹாப்பி சர்ப்ரைஸா? என்னோட லாஸ்ட் சர்ப்ரைஸாக இருந்திருக்கும்டா, நெஞ்சு வச்சு செத்து போயிருப்பேன்டா. நேரம் ஒரு நிமிஷம் இங்கே பாரு, நீ ஆட்டு தொட்டு பாரு, எப்படி பீட் இருக்குன்னு பாரு. யுங்கி உன்னதான், ஏன்டா நீ வந்த ஃபஸ்ட்டு? என்னது ஏன்டா வந்தியா? எப்போ வந்த, எப்படி வந்தன்னு கேட்பேன்னு பார்த்தா ஏன்டா வந்தேன்னு கேட்குற. இந்த கேள்வியெல்லாம் நீ நார்மலாக வந்து தான் கேட்டிருப்பான். நீ உன்னோட என்ட்ரியே வேறு மாதிரி இருக்கே. அதான் புல்ல ஐயோ என்னோட குட்டி பையன், என் ஃப்ரெண்டு இப்படி பயமுறுத்திட்டியோ இங்கி. ஏச்சி வாய மூடு, ஆளை பாரு, அங்கே பாரு, ஆள் மட்டும் என்ன பண்ணிகிட்ருக்கான். அவன் பயப்படுவான்னு தெரியும் எனக்கு, ஆனால் நீ தான் சாத்துங்க, இப்படி வந்து யார் தொட்டாலும் நீங்கள் அப்படி தான் பயப்படுவீங்க. டேய் ஏண்டா, நான் தான் பயப்படுவேன் தெரியும்லடா. தெரியும்டா, ஆனால் நீங்கள் நார்மலாக தானே பேசிகிட்டு இருந்தீங்க. நார்மலாவா? அதுவும் அங்கே உட்காந்துருக்கு பாரு ஸ்ட்ரெயிட்னரு, எரும மாடு, இப்போ தான் பேய் சாசன் பற்றி பேசிகிட்ருக்கு. அது எனக்கு தெரியாதேடா. ஒன்றெல்லாம் வந்து உட்காந்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிட்டு உட்கார்றான். ஆனால் இங்கே இந்த சைடு ஜங்குக்கு பார்த்தா எந்த போஸில் மேலே இடித்து உட்காந்தானோ அதே போஸில் உட்காந்துருக்கான். ஜிம்மினுக்கு அதை பார்த்து செம்ம கடுப்பாகுது. அவன் அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி இழுத்து நேராக உட்கார வச்சு, போதும் நீங்கள் பயந்தது, யாரும் இங்கே ஒன்றும் இது பண்ணல, யுங்கி தான் வந்தான், நானே பயத்துலேருந்து எழுந்திரிச்சிட்டேன், இவனை பாரு
அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். போட்டு ஓவரா பண்ணாத, உனக்கு தான் அவன் ஆள் வந்துட்டால போங்கிட்டு. ஐயோ இங்கே பாரு மந்தச்சுட்ட மாதிரி உட்காந்துருக்கான், ஃபர்ஸ்ட் நான் அவனை சரி பண்ணு. ஜங்குக் ஜங்குக் ஜங்குக். ஆ டே அது ஒன்றும் இல்லை அது யுங்கி தான். யுங்கியா? யுங்கி அறிவில்லை உனக்கு? ஏதாவது இருக்கா? மண்டையில் மூளை இருக்கா? அறிவு கட்டவனா நீ? பைத்தியமா நீ? லூசா நீ? ஏன்டா அப்படி வந்து பயமுறுத்துற? டேய் ஏன்டா அப்படி திட்டுற? சும்மா நாங்கள் பாரு அவன் எப்படி திட்டுறான்னு. நான் திட்ட வேண்டியதான், அவன் திட்டிகிட்டு இருக்கான். நான் இதில் குறுக்கவே வரமாட்டேன். டேய் ஆமாண்டா நீ வந்த சே ஒரு நிமிஷத்தில் என் உயிர் என் சோல் அப்படியே என்னை விட்டு அப்படியே போயிட்டு வந்துச்சு தெரியுமா? அப்படியே இப்படி போயிட்டு வந்துச்சு. இப்படி போயிட்டு வந்துச்சாடா? உனக்கு கிண்டலாக இருக்குல்ல? நீ பேசுவடா, நீ பேசுவ. உன்னை யாராவது வந்து இப்படி தொட்டாங்கன்னா தெரியும். சரி சாரி ஜங்குக், சாரிடா சாரி. ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு ஜிமன். நான் சொர்க்கத்தையே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஜிமன் என்ன? உடம்புல மண் இருக்கு, தட்டி விடு. ஐயோ இது ரொம்ப முக்கியம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டி விட்டுட்டு உட்காடுறான். ஸோ இப்போ அந்த பொண்ணு திரும்பவும் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? கொன்றுவேண்டி உன்னைய கொன்றுவேன். ஒரு நிமிஷத்துல என் உயிர் போயிட்டு உயிர் வந்திருக்கு. ஆனால் உனக்கு இப்போ கதை சொல்கிறதா ரொம்ப முக்கியமா? டேய் இல்லைடா, நான் சொன்ன மாதிரி சவுண்டை கொஞ்சம் சாவடிச்சிடுவேன். நீ வந்து கதை சொல்கிறதா கூட சொல்லு. இந்த மாதிரி இடத்த வர்ணிக்கிறேன்னு ஏதாவது சொன்னேன் கொன்றுவோம் உன்னைய. அவ்வளோதான் பார்த்துக்க. அவ்வளோதான். டே ஜிமன் என்னடா? கை ரொம்ப ஆடுது, கொஞ்சம் அழகு. ஷூ டேய் சரிடா ஸ்ட்ரைட்னரு சொல்கிறதா சொல்லு, ஆளை விடுமா, நான் ரூமுக்கு போகிறேன். ஏப்பா யுங்கி வரியாப்பா என் கூட? அது நீ வரலையாப்பா? நான் போட்டாப்பா சொல்லுப்பா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே எந்திரிச்சு போயிடுறாங்க. இங்கே ஜங்குக் தான் நம்மளும் போகலாமே. இருடா கதை கிட்ட போவோம். கதையா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உட்காந்துருக்கான். ஸோ அப்போ அந்த பொண்ணு தான் ஸ்டார்ட் பண்ணுறா. நான் ஒரு ரொம்ப சின்ன வயசில் ஸ்கூலில் ஒரு 10th படிக்கும்போது நான், எங்கள் அப்பா, அம்மா, அப்புறம் என் கசின்ஸ் எல்லோரும் சேர்ந்து இதே மாதிரி ஒரு பீச் சைடு வந்தோம். ஸோ அப்படி நாங்கள் வந்தப்போ இதே மாதிரி ரொம்ப 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 அழகாக ஒரு ஃபயர் கேம்ப் வச்சு ரொம்ப அமைதியாக ஒரு பாட்டு போட்டுட்டு உட்காந்து எல்லோரும் அதை கேட்டுட்டு நாங்களாம் அதை ரொம்ப அழகாக பாடிட்டுருந்தோம். எங்கள் அம்மாவும் அப்பாவும் அது ரொம்ப 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 அழகாக கேட்டுட்ருந்தாங்க. அந்த டயத்தில் இந்த அலைங்கள்லாம் வருது இல்லையா, அதோட சவுண்ட் ரொம்ப 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 மிதமாக எங்கள் பாட்டுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கோரஸாக டியூன் போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படியே போயிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த அலையோட சவுண்ட் இன்னும் அதிகமாக கிளம்புனுச்சு. ஒரு மாதிரி எங்களோட பாட்டை ஓவர்லேப் பண்ணுற மாதிரி, எங்கள் சவுண்ட் வெளியே கேட்காத மாதிரி. நாங்கள் பேசுகிறது எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட இதோ இவனுக்கு கூட கேட்கலை தெரியுமா, சுத்தமாக கேட்கலை. நாங்கள் பாட்டு பாடுறது எங்கள் 4 பேருக்கு கேட்குது, ஆனால் எங்கள் அப்பா அம்மா கேட்கல. நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக பாடிட்டே இருக்கோம். எங்கள் அப்பா அம்மா எங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு என்னாச்சுமா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா என்னை பார்த்து, நீ பாடுறியா, நீங்களாம் பாடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் எல்லாருமே ஆமாம்மா அப்படின்னு. ஆனால் அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி மாறுனுச்சு. எங்களுக்கு ஏன்னே தெரியல. எங்கள் அம்மா அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்தாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஒரு மாதிரி பார்த்தாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள்லாம் எங்கள் 4 பேரையும் மாற்றி பார்த்துட்டு என்னாச்சுமான்னு கேட்டோம். அப்போது எங்கள் அம்மா ஒன்றும் இல்லை, ரூமுக்கு போகலாமான்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் இல்லைம்மா 3 அழகாக இருக்குது,
சவுண்ட்லாம் அழகாக இருக்குல்ல, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்டுட்டு பாட்டு பாடுறோம் அப்படின்னு சொன்னோம். எங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை. ஓகே அப்படின்னாங்க. நாங்கள் இன்னும் ஒரு பாட்டு பாடிட்டே இருந்தோம். எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக எங்களை பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அது எதுவும் புரியல. ஆனால் போக போக தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, ஏதோ தப்பாக இருக்குன்னு. நான் எங்கள் அம்மா கிட்ட என்னாச்சுமா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஒன்றும் இல்லை எங்கள் யாருக்கும் கேட்கல. நான் திரும்பவும் அம்மா என்னாச்சுமா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா திரும்பவும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவோட லிப்பு மட்டும்தான் அசைகிறது தெரியுது, சவுண்ட் கேட்கல. இப்போது திரும்பவும் கேட்டேன், அம்மா என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, சவுண்ட் கேட்டுச்சு. ஆனால் எங்கள் அம்மா வாயிலேருந்து இல்லை. என்னோட வேணாம் 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 வேணாம். ஜங்குக் 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 சொல்கிறத கேளு. ஜங்குக் டே 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 ஒரு நிறுத்த சொல்லு, டே நிறுத்த சொல்லு. ஜங்குக் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இங்கே அந்த பொண்ணு தான், ஜங்குக் பயப்படாத பயப்படாத, நானே அப்போது பயப்படலன்னு சொல்ல மாட்டேன், பட் சொல்கிறத பற்றி கேளு. அப்போது என்னோட ரைட் சைட் காதில் ஒன்றும் இல்லை கேட்டுச்சு. எனக்கு வம்சம் எல்லாம் நின்றுச்சு. டக்குன்னு திரும்பி பார்த்தேன், யாருமே இல்லை. எங்கள் அம்மாவை பார்த்தேன். எங்கள் அம்மா நார்மலாக பேசிகிட்ருக்காங்க. இங்கே என் கசின்ஸ் நார்மலாக இருக்காங்க. பட் எனக்கு மட்டும் அந்த ஒன்றும் இல்லை கேட்டுச்சு. நான் என் கசினை பார்த்து, உனக்கு எதுவும் கேட்டுச்சு அப்படின்னு கேட்டேன். அவன் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போது என் காதுலையும் ஒன்றும் இல்லை விழுந்துச்சு. நான் திரும்பி பார்த்தேன், யாரையுமே காணோம். பட் ஒரு ஃபீல், என் பக்கத்தில் ஒரு உருவம், லைக் எங்கள் அம்மா அப்பா மாதிரி ஒரு பெரிய மனுஷங்க இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் என் கசின்கிட்ட உட்காந்தேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் 2 minutes அந்த ஃப்ரீனஸ் போச்சு. திரும்பவும் யாரும் என் பக்கத்தில் வந்தாங்க. பட் இந்த வாட்டி என் ஷோல்டரில் கைப்பட்டுச்சு. நான் பயத்தில் கத்தினேன், ரொம்ப கத்திட்டேன். என் கசின்ஸ் எல்லாரும் பயந்துட்டாங்க. பட் இங்கே தான் ஒரு விஷயம். ஐயோ ப்ளீஸ் டி சொல்லாதடி, நிறுத்துடி ப்ளீஸ் டி. ஜங்குக் ஒன்றும் இல்லை கேளு. ஐயோ கேளுடா, ஒன்றும் இல்லை. இங்கே தான் ஒரு விஷயம். நான் கத்துனது யாருக்கும் கேட்கல. அண்ட் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே யாரோ என்னை பின்னாடி பிடிச்சி இழுத்தாங்க. ஸோ நான் பின்னாடி விழுந்துட்டேன். அந்த நிமிஷம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் புரியல. ஸோ நான் அப்படியே மயங்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா என்னை கூப்பிட்றது நல்லா என் காதில் விழுந்துச்சு. நான் அப்படியே பொறுமையாக கண்ணை திறந்து எழுந்து உட்காந்தா எனக்கு என் 3 கசின், எங்கள் அப்பா அம்மா அவ்வளோதான் இருக்காங்க. பட் ஒரு வாய்ஸ் கேட்குது, ஒன்றும் இல்லை, யூ ஆர் நார்மல் அப்படின்னு கேட்குது. பட் எங்கள் அப்பா அம்மா அதை சொல்லலை, ஏன்னா லிப்ஸ் அசையலை. என் கசின்ஸ் அதை சொல்லலை, ஏன்னா லிப்ஸ் அசையலை. நான் என்னை விட்டுருங்க அப்படின்னு கத்துனேன். ஸோ அந்த வாய்ஸ் போயிடுச்சு. ஐயோ டே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐயோ ஸ்ட்ரைட்னர் ப்ளீஸ் டி, விட்டுடுறி வேணாண்டி, எனக்கு பயமாக இருக்குடி, விட்டுடுறேன் ப்ளீஸ் டி. ஜங்குக்கா வாய் மூடு. ஸ்ட்ரைட்னர் ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் ரூமுக்கு போகிறேன். ஜங்குக் ஒரு நிமிஷம். என்ன
அந்த பீச் இந்த பீச் தான். ஆ என்னது, என்ன சொல்கிற? ஏய் என்னடி சொல்கிற? ஆமாம் ஆமாம் டே, இந்த பீச் தான், இந்த பீச் தான். அண்ட் அதெல்லாம் நடந்தது 9 o'clock 9:30 இந்த டைமுக்குள்ளே தான். அண்ட் இப்போது கரெக்டாக டைம் 9 அப்படின்னு அவ சொல்கிறா. இங்கே ஜங்குக்னா, ஐயோ டே டே இதுக்கு தான் முதல்ல போகலான்னு டேன்னு வேணாம் வந்துரு டே ப்ளீஸ் டே, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது டே ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஜங்குக் பயப்படாத நான் இருக்கல ஒன்றும் ஆகாது அப்படி நான் சொல்லிகிட்டு இருக்கும் போதே அவள் சொன்ன மாதிரியே இந்த அலையோட சவுண்டு வந்து அப்படியே ஓவர்லேப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அலையோட சவுண்டு அதிகமாகுது. அது ஜங்குக் பார்த்துட்டு, போச்சு சவுண்டு அதிகமாகுது, நான் பேசுகிறது யாருக்கும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அங்கேருந்து அந்த பொண்ணு தான், ஜங்குக் எதுவும் பேசுறியா என்ன? என்னாச்சு டே, என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேவை போட்டு குளிக்கிறான். ஸோ அவன் அப்படியே பயந்து ஒரு மாதிரி கத்துறான், ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பயத்தில் கத்துறான். திடீர்னு அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க, ரொம்ப சிரிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி என்னடா சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணு கலங்க எல்லாரையும் பார்த்தா. இப்போ அந்த பொண்ணு தான், டேய் சும்மா சொன்னேன்டா, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, சும்மா கதை விட்டேன். என்னது, கதை விட்டேன், பயப்படாத ஒன்றும் ஆகாது, சும்மா சொன்னேன், நான் அந்த பீச்சுக்கு வந்ததே இல்லை. போய் சொல்லாதடி. ஐயோ சத்தியமாடா, சும்மா சொன்னேன், நீ பயப்படாத. சிப்பா டேம், இப்போ நீ வரையா இல்லை நான் போட்டா? சரி வரேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சு போகிறாங்க. இப்போது ஜங்குக் நேராக ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனால் டே இன்னொரு பக்கம் கொளுத்துட்டு போகிறான். அதை பார்த்துட்டு, டே இங்கே பாரு, என்கிட்ட விளாடாத, நானே ஒரு மாதிரி பயத்தில் இருக்கேன், ப்ளீஸ் வா ரூமுக்கு போயிடலாம். டே ப்ளீஸ்டா, அந்த பக்கம் வியூ நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, போவோம். டே வியூவெலாம் காலைல பார்த்துக்கலான்டா. டே நைட் வியூ நல்லாயிருக்கும்னாங்கடா, வாடா. ஐயோ எனக்கு கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டான். தெரிஞ்சு போச்சு, நான் ஜிம்மன் கூடயே போயிருந்துருக்கலாம். ஐயோ கடவுளே, வாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நடந்து போகிறாங்க. ஜங்குக்னா போகிற வழி ஃபுல்லாக இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு பார்த்து நடந்து போயிட்டுருக்கான். ஒரு சின்ன சவுண்ட் கேட்டால் கூட டேவை போய் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டேக்கு ஒரு மாதிரி சிரிப்பாகவும் இருக்குது, பிடிச்சிருக்கு, இவ்வளோ சின்ன பிள்ளையா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கானுங்க. போகிற வழி ஃபுல்லாக செம்ம டார்க்காக இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு மரமாக இருக்குது, இடையில ஒரு பாத்வே போகுது. ஸோ செம்ம டார்க்காக இருக்குது. அவனுங்க கையில் வந்து ஃபோனோட டார்ச் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த டார்ச் அடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கானுங்க. ஸோ ஃபைனலாக அந்த வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி அவங்க ரீச் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா 2 பேரும் அப்படியே நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் கட்டியே அப்படியே ஹக் பண்ணிட்டு அவன் ஒரு மாதிரி அப்படியே அந்த இடத்த அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். இப்படியே பார்த்துட்ருக்கும்போது திடீர்னுட்டே ஜங்குக்கை விட்டு தள்ளி வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். இதை ஜங்குக் பார்த்துட்டு, டே என்னாச்சு? ஒன்றும் இல்லை சும்மாவா? நீ பொய் சொல்லாத. இல்லைடா சும்மா தான், ஒன்றும் இல்லை, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹக் பண்ணிட்டு அவங்க அதே அந்த இடத்த பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போது திரும்பவுமே திடீர்னு ஜங்குக்கை விட்டுட்டு தள்ளி வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். எல்லா இடத்தையும் ஒரு மாதிரி நோட் பண்ணுற மாதிரி பார்க்குறான். ஜங்குக்கு பயம் வர ஸ்டார்ட் ஆகுது. அவன் அப்படியே அவங்களோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு, போயிடலாம் என்ன வா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காற்று கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்குதுல அதனால். இல்லை அதை நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேவை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அப்போன்னு ஒரு சவுண்டு ஒரு மாதிரி சடன்னு அங்கே கேட்குது. அதை கேட்டு அவ்வளோதான் ஜங்குக், வந்துரு போகலாம் அப்படின்னு சொல்லி, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தி டேவை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ அப்போ திடீர்னு அந்த புதருக்குள்ளேருந்து 2 உருவம் வருது. அதை பார்த்துட்டு, அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்திடுறான். இங்கே ஆப்போசிட்டில் ஒரு சவுண்டு வருது, ஐயோ யுங்கி
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வருது. ஸோ அந்த 2 சவுண்டுமே கேட்டு டேவும் யுங்கியும் வந்து ஒரு மாதிரி இதாகிட்டானுங்க. ஓகே அங்கே யார் இருக்குது அப்படின்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜிமனும் ஜங்குக்கும் செம்மையாக பயந்து போயிடுறானுங்க. ஒரு நிமிஷத்தில் அவனுங்களுக்கு என்னன்னே புரியல. அப்போது டே தான், டே டே ஜங்குக் ஜங்குக் என்னடா என்னை கொல்ல பார்க்குற, போகணும் நான் ரூமுக்கு போகணும், என்னை விட்டு நான் ரூமுக்கு போகணும். டே லூஸு பயப்படாத, அங்கே பாரு. எங்க அங்கே அங்கே பாருடா அப்படின்னு அவன் நிமிந்து பார்த்தா அங்கே ஜிம்மன் நிற்கிறான். ஜிம்மன் கூட இவங்க நிற்கிறான். அங்கே அப்படி தான் ஜிம்மனும் அப்படியே பொறுமையாக பார்க்குறான். அவனுங்க அப்படியே டே அறிவு கட்டு நாய், உனக்கு ஏதாவது இருக்கா, மூதேவி இங்கே பாரு ஜங்குக், நான் தான் அப்படி சொல்லி திட்டணும். நீ என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பண்ணிகிட்ருக்க? நான் அங்கேருந்து வரும்போது ஏதோ ஒரு சத்தம் கீச்சு பூச்சின்னு கேட்குது. நான் இவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அப்போ நான் மட்டும் என்ன அந்த புதருக்குள்ளே எப்படி வர அறிவு இருக்கா உனக்கு? எரும மாடு. டேய் ஜங்குக் ஓவரா பேசாத, நான் தான் பேசணும். டேய் நீ தானடா ரூமுக்கு போகிறேன்னா இங்கே எதுக்குடா வந்த? இந்த கூட நிற்கிது பார், இதுதான் நீ அங்கே தானே இருந்த, எதுக்கு இங்கே வந்த? இதோ ஏன் கூட நிற்கிது பார், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தேவும் இங்கே பக்கமும் திரும்புகிறானுங்க. இங்கே இவனுங்க 2 பேரும் ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்கானுங்க. ஸோ அப்போது ஜிம்மனும் ஜங்குக்கும் தான், இங்கே பாருங்கடா, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்கு மரியாதை எங்களை கூட ரூமில் விடுங்கடா, எனக்கு பயமாக இருக்குட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுவுறான். இந்த பக்கம் ஜிம்மனும் ஐயோ இவங்க ப்ளீஸ் நான் உன் காலில் வேணால் விழுந்து கேட்குறேன், நான் அழைச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனுங்க 2 பேருக்கும் சிரிப்பு தாங்கலை. 2 பேரும் செம்மையாக சிரிச்சிட்ருக்கானுங்க. ஸோ அப்போன்னு பார்த்து அந்த இடமே ஒரு மாதிரி மாறுது. எப்படின்னா அந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் இன்னும் ரொம்ப 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 ஜில்லுன்னு. ஸோ அது 2 பேருக்கு, அது 4 பேருக்குமே ஃபீல் ஆகுது. காற்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது. அந்த இடத்துல மட்டும் அலை ரொம்ப வந்து மோதுறது தெரியுது. ஸோ அதனால் மேலே தண்ணிலாம் வந்து அடிக்குது. பட் அந்த கடல் கொஞ்சம் சைடில் பார்த்தா கூட அமைதியாக இருக்குது. அந்த இடத்துல அலை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது. ஜிம்மனுக்கும் ஜங்குக்கும் இங்கே உயிரே கையில் இல்லை, வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் கையை பிடிச்சிருக்கானுங்க. அதாவது டேவோட கையை ஜங்குக் பிடிச்சிருக்கான். ஸோ அப்படியே ஜிம்மனோட கையும் பிடிச்சிருக்கான். ஜிம்மன் வந்து ஜங்குக்கோட கையும் யுங்கியோட கையும் பிடிச்சிட்டு இப்போ 4 பேர் ஒரே இதாக பிடிச்சிட்டு நிற்கிறானுங்க. ஸோ அப்போது தான் ஒரு பாட்டு கேட்குது. ஸோ அந்த பாட்டு என்னென்னா அந்த ஸ்ட்ரைட்னர் அந்த பொண்ணு சொல்லியிருப்பாள், அந்த பாட்டு சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், ஜிம்மனும் ஜங்குக்கும் ஒரு நிமிஷம் உயிரே போச்சு அவங்களுக்கு. அவனுங்க அப்படியே ஸ்டன் ஆகி 2 பேர் மூஞ்சையும் பார்க்குறானுங்க. இப்போ கோட்டையும் இங்கேயும் என்னடா நடக்குதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே பார்த்துட்ருக்கானுங்க. இங்கே இவனுக்கு 2 பேரும் விட்டால் அழுதுருவானுங்க போல். அந்த குறையில் நிற்கும்போது ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸையும் ஜிம்மனோட ட்ரெஸ்ஸையும் யாரும் லைட்டாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் திரும்பி கூட பார்க்கல 2 பேரும். ஜிம்மனும் ஜங்குக்கும் ஹேண்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு ஹேண்டில் டேவும் அந்த பக்கம் ஜிம்மன் வந்து ஒரு ஹேண்டில் இங்கேயும் பிடிச்சிட்டு ஒரே ஓட்டம், கண்ணை மூடிக்கிட்டு எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம்னா ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுறானுங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறானுங்க. கண்ணு முன்ன தெரியாமல் எங்கெல்லாம் இடிக்கணுமோ அங்கெல்லாம் இடித்து தள்ளி கீழே விழுந்து புரண்டு அப்படி இப்படி ஓடி போய் எப்படியோ வெளிச்சமாக இருக்க இடத்துல ரெஸ்டாரண்ட்குள்ளே பூந்துடுறானுங்க. பூந்த வேகத்தில் அவனுங்க உள்ளே போயிட்டோன்னு தெரிஞ்ச உடனே ஆளாளுக்கு ஒரு திசையில் விழுந்துடுறானுங்க. விழுந்ததை பார்த்துட்டு அங்கே இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்னாச்சுடா, என்ன அப்படி ஓடி வரீங்க, என்னாச்சுடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அப்படியே பார்க்குறானுங்க. இவனுங்க ஓடி வந்த வேகத்துக்கு மூச்சு வாங்க, காப்பாற்றுங்க அங்கே நான் பார்த்துட்டேன். என்னடா பார்த்தீங்க? அங்கே நீ சொன்ன பாட்டை ஒன்று சரி வேறு எங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தாங்கடி, ஓடி வந்துட்டோம். என்ன ஜங்குக் சொல்லிகிட்ருக்க? என்னது இவ சொன்ன பாட்டா? டே எனக்கு பயமாக இருக்குடா, போச்சு அவன் வந்துருங்கடா, இப்போவே கிளம்பிடலான்டா. ஜிம்மன் சும்மாரு, என்னடா சொல்லிகிட்ருக்கீங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே அவனுங்களுக்குலாம் ஒரு பக்கம் எல்லாருமே 4 பேர் கீழே அப்படியே விழுந்து கிடக்குறானுங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு சரி ரிலாக்ஸ் ஆகட்டும்னு அவனுங்க வந்து அப்படியே விடும்போது ஸோ அந்த பாட்டு சவுண்டு இன்னும் பக்கத்தில் வர ஆரம்பிக்குது. ஜங்குக்கு அதை கேட்ட உடனே ஐயோ டேய் அந்த பாட்டு கேட்குதுடா, ஐயோ இது போயிடலாமா டேங் வந்துட்டேன், ஜிம்மன் வாடா இது ஸ்ட்ரெயிட் நண்டி சொன்ன பாட்டை தானே
ஆமா. ஆனா இது ஏன் இப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயமாகுது. அந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப குளிராக திரும்பவும் அந்த குளிர் இங்கே வரைக்கும் ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த பாத்வே இருக்கு இல்லையா, அந்த பாத்வே வந்து டார்க்காக தான் இருக்குது. அந்த பாத்வேக்குள்ளேருந்து ஒரு உருவம் அப்படியே பொறுமையாக வருது. அந்த உருவத்துக்கூட சேர்ந்து அந்த சாங் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வருது. இங்கே ஒவ்வொருத்தனுக்கும் பீதி ஆகுது. ஒவ்வொருத்தனுக்கு என்னென்னா வயிறு கலங்குது, ஒருத்தனுக்கு நெஞ்சு நின்றும் போல். இங்கே ஜங்குக்கும் ஜிமன் எல்லாருமே கீழே தானே விழுந்திருப்பாங்க. ஜங்குக்கும் ஜிமனும் வந்து பக்கத்து பக்கத்தில் தான் இருப்பானுங்க. அவனுங்க 2 பேரும் அப்படியே பொறுமையாக பேக்கில் வரானுங்க. அப்படியே கீழே விழுந்த மாதிரியே பின்னாடி வரானுங்க. இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் அள்ளு விட ஸ்டார்ட் ஆகுது. அந்த உருவம் இவங்கள நோக்கி தான் அப்படியே பொறுமையாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த உருவத்தை பார்த்து எல்லாருமே கத்தி கூப்பாடு போட்டு அலறி போய் தெரிச்சு போயிடுறாங்க. எல்லாருமே அங்கேருந்து ஓடி போய் ஒரு 10 ஸ்டெப் பேக்கில் போயிடுறானுங்க. ஆனால் ஜிமன், யுங்கி, டே அவங்களாம் வந்து அதே இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்கானுங்க. அந்த உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்தில் வர ஜங்குக் தான், ஐயோ அம்மா என் நெஞ்சு நின்று போச்சு, நான் செத்தே போயிட்டேன். டே ஜான் பரதேசி நாயே, அறிவு கட்ட முண்டோ, உனக்கெல்லாம் ஏதாவது இருக்காடா? ஏன்டா அப்படி பண்ணுற? மச்சான், அது என்னை பார்த்து தான் ஓடி வந்தீங்களா? உன்னை பார்க்காதனால தாண்டா ஓடி வந்தோம். ஏன்டா அப்படி பண்ணுற? இல்லை மச்சான், நான் அந்த சைட் போனேன், எனக்கு வழி தெரியல. சரி நீங்கள் நிற்கிறீங்கன்னு உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடி வருவீங்கன்னு நான் நினைக்கலடா. டே கபோதி, அதை கூப்பிட வேண்டியதாண்டா. இதுக்கெல்லாம் சட்டையை பிடிச்சி நான் இதுக்கெல்லாம் சொரண்டேன். முதுகை ஏண்டா வந்து சொரண்டேன், பின்னாடி ஏண்டா வந்து சொரண்டேன்? இல்லைடா, அப்போ கூப்பிட்டா பயந்துருவீங்களோன்னு. இப்போ மட்டும் என்ன நொட்டுதா? இதுக்குடா அவசரம் அதே பாட்டை போட்டுட்டு வந்த? இல்லைடா, அது இந்த பாட்டு தானா? எனக்கு ஒரு டவுட்டு தான். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி துணையாக இருக்கட்டுமே. மயிறு ஐயோம்மா அவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த ஃப்ளோரில் படுத்துடுறான். இந்த பக்கம் ஜிமன் தான் ஒரு நிமிஷம் அப்படியே அவன் எப்படி ஃப்ரீஸ் ஆனானும் அப்படியே இருக்கான். ஸோ இதை யுங்கி பார்த்துட்டு ஜிமனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அவன் அதே ஃப்ரீஸ் ஃபோர்ஸில் தான் இருக்கான். இங்கே எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு, ஏன்டா இவன் சொன்னதுக்கெல்லாம் நான்லாம் உயிரே விட்ட கதை உண்மையாச்சோன்னு பயந்துட்டேன், போடாடே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜிம்மனை பார்க்குறானுங்க. ஜிம்மன் அதே ஃபோர்ஸில் அந்த வடிவேல் ஒரு நம்ம சந்திரமுகி படத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரீஸில் உட்காந்துருக்கான். இங்கே ஜங்குக்குனா எவன் வேணால் எப்படி வேணால் போய் தொலைங்கடான்னு அவன் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு படுத்தவன் தான் அப்படியே படுத்துருக்கான். இங்கேட்டே வந்து, டே மச்சான் உன் ஆள் வேறு ஒரு பொண்ணு கூட போகிறான்டா அப்படின்னு சொன்ன உடனே, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரீஸ்லேருந்து வெளியே வரான். இங்கே இவங்க நான் தலையிலே அடிச்சுக்கிட்டு, நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டேன், அதுக்கெல்லாம் இல்லாமல் நான் வேற ஒரு பொண்ணு கூட போகிறேன்னே வந்துட்டான். ஆமாம் அப்படி தான் வருவேன். அம்மா யார் இது? யார்? டே நீ தானா அது? ஒன்னெல்லாம் டே போதுண்டா, இப்போ தாண்டா ஒருத்தர் திட்டி முடித்தான், திட்டி அவனெல்லாம் கொண்டு புதைக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் எந்திரிச்சு அப்படியே அவனை துரத்துறான். ஸோ அந்த இடத்தையே சுற்றி வரானுங்க. இங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கானுங்க. ஜங்குக்கால தான் என்ன விட்டுருங்கடா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி மட்டையானவன் தான் எந்திரிக்கவே இல்லை. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் எங்கேயே முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சு எனக்கு சத்தியமாக தெரில. ஹாரராக கொண்டு போகணும், வேறு மாதிரி கொண்டு போகணுன்னு நினச்சேன். பட் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி சுற்றி வந்து இங்கே வந்து நின்றுட்டேன். ஹாரராக இருந்துச்சு என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரில. பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப அள்ளு விட்டுருச்சு இது சொல்லும் போதே. ஏன்னா அது சொல்லிகிட்டு இருக்கும்போதே சைடில் அங்கங்கே சவுண்டு வேறு, வீட்டில் யாருமே இல்லாததுக்கு அதுக்கும் சவுண்டு வரவும் உள்ளேருந்து திக்குன்னு பயம் வேறு வருது. ஸோ அதனால் நான் இதை இங்கேயே முடிச்சுக்கிறேன்டா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ஓகே, நீங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, நான் வந்து பார்க்குறேன். டாட்டா பாய்.